அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியையாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளிபோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் ரெம்பாவாய். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணிக்கவாசகர் தன்னை ஒரு பெண்ணாவே ஓமையாக வச்சுக்கிட்டாருங்க. வால் போன்ற நீண்ட கண்களுடைய தோழியே, நீ எழுந்துரு, நம்ம இப்போ போய் சிவபிரானை வழிபடணும், அவருடைய பாதத்தை சரணாகதி அடையணும், அதுதான் நம்மளுடைய பிறப்பிற்கான நோக்கமே. அவர் யார்? முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கக்கூடிய இறைவன். அவர் குறித்து நாங்கள் பாடுறோம். அது உன் காதில் கேட்கலையா? உன் காது செவிடாக்கிடுச்சா? அந்த மாதேவனுடைய சிலமணிந்த பாதங்களை சரணடைகிறத பற்றி தானே நாங்கள் பாடிட்டுருக்கோம். நாங்கள் பாடுறதை கேட்டு வீதியில் போகிற ஒரு பெண்ணே அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னொருத்தவங்க தரையில் விழுந்து புரண்டு மயக்கமே போட்டுட்டாங்க. ஆனால் நீ உறங்கிக்கிட்டே இருக்கியே, எழுந்துரு, வா, நீயும் வந்து சிவபிரானை பற்றி பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உறங்குகிறாயோன்னு அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கும், அறியாமையிலே இருக்கும். அந்த இருளை நீக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான், இருளிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பவனி வராரு. அவரை தரிசிக்கிறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால் நம்மெல்லாம் எழுந்து அவரை போய் சரணாகதி அடையணும், அதுதான் நமக்கான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.